அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணுவதின் மூலமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த வருடத்தில் நீங்கள் இந்த முறையில் வழிபடும் போது அடுத்த வருடத்திற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய அற்புத ஒரு பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருக்க முடிந்தவர்கள், விரதம் இருக்க முடியாதவர்கள், அதே போல் பெருமாள் கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த எளிய முறையில் இந்த ஒரு வழிபாடை மட்டும் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன அந்த எளிமையான வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கையில் அந்த சுக்கர மேடில் ஒரு சிம்பலும் நம்பரும் எழுத சொல்லியிருந்தேன். அதே போல் நோட்டிலையுமே 28 முறை எழுதி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை ஒரு சகோதரி நம்பிக்கையோடு செஞ்சதின் பலனாக அவங்க கேட்ட லோன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கம்மா. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். அக்கா, நான் சுகன்யா பேசுகிறேங்க்கா. இந்த வீடியோ நான் நேற்று தான் பார்த்தேன், புதன்கிழமை தான் பார்த்தேன். புதன்கிழமை நைட்டு பார்த்து நான் நைட்டே வேண்டிக்கின்னு கையில் எழுதிக்கிட்டு நோட்டில் நைட்டெல்லாம் உட்காந்து எழுதி ப்ரே பண்ணினே இந்த அம்மாக்கிட்ட நான் எதிர்பார்த்த லோன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், லோன் எனக்கு வேணுமான்னு கேட்டு எழுதினேன். எனக்கு இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி எனக்கு கூப்பிட்டாங்க. அதனால தான் போய் லோன்லாம் எழுதிட்டு வந்திருக்கேங்க்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா எனக்கு. இப்போ தான் இந்த சகோதரி சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்பிக்கையோட நம்ம சேனலில் சொல்கிற ஒவ்வொரு வழிபாடையும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். இந்த ஒரு வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்கம்மா. தேவைப்படுறவங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்கள் கழித்து சனிக்கிழமையில் வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம எளிமையாக நம்ம வீட்டில் இருந்தே பெருமாளை வழிபடுவதன் மூலமாக வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வீட்டில் இருந்து கொண்டே சொர்க்கவாசலை நேரில் தரிசித்த பலனையும் நம்ம பெற முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான வழிபாடு. செல்வத்திற்கே அதிபதியான மகாலட்சுமி தாயாருடைய கணவரான பெருமாளுக்கு மிகவும் உகந்த விரத நாள் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. இந்த நாளில் சில குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற பண கஷ்டம் நீங்கி வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்கும். ஒரு கோடீஸ்வர யோகத்தை அமைத்து தரும். இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்வதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதுடன் மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க. இன்று வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா மொச்சை பயிறு இல்லைன்னா தாமரைப்பூ, கல்லுப்பு, சக்கரை, இதில் ஏதாவது ஒரு பொருளை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கிட்டு உங்கள் பூஜை ரூமில் வைங்க. மொச்சை பயிறு ஈஸியாக கிடைக்கும், தாமரையும் கிடைக்கும், கல்லுப்பும் கிடைக்கும், வெள்ளை சர்க்கரையும் கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சாலுமே மகாலட்சுமி தாயாரோடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க. ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து இந்த பொருளை வாங்கிட்டு நம்ம பூஜை ரூமில் வைக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாதுளம்பழம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த மாதுளம்பழத்தை 2ஆக கட் பண்ணி அந்த முத்தெல்லாம் எடுத்து அதில் தேன் ஊற்றி பெருமாளுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கும்போது அனைத்து ஐஸ்வர்யங்களும் நம்ம இல்லம் தேடி வருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க பாருங்கள், ஜீனி, கல்லுப்பு, மொச்சை பயிறு, இதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு தூபதீப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அன்று இரவிலிருந்து நாளை வரைக்குமே ஒரு தீபத்தை ஏற்றணுங்க. ரொம்பவும் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ரொம்பவும் அற்புதமான ஒரு தீபம் தாங்க. ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்து ஒரு முடிச்சு போல் கட்டிக்கோங்க. இப்படி கட்டிட்டு ஒரு சுத்தமான அகல் விளக்கு வாங்கிட்டு அதை தண்ணீரால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்
பொட்டு வச்சுட்டு அதில் வந்து நெய் ஊற்றி வெள்ளை துணியில் பச்சரிசியை முடிஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் 108 பொருளில் வந்து ஒரு பொருள் வந்து இந்த பச்சரிசிங்க. அதனால் இந்த பச்சரிசியால் பெருமாளுக்கு விளக்கேற்றும் போது வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த பச்சரிசியை வந்து நீங்கள் மூட்டையாக கட்டியிருக்கீங்க பாருங்கள், அதை வந்து அந்த நெய் தீபத்தில் வச்சு தீபமாக ஏற்றி வைத்து வழிபடுங்க. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இன்று இரவு 9க்குள்ளே எப்போ வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். நாளைக்கு வரைக்குமே இந்த தீபத்தை பெருமாளுக்கு முன்னாடி ஏற்றி வைங்க. இப்படி வைப்பதின் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களும் நம் இல்லம் தேடி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று உங்களால் முடிஞ்சதுன்னா பச்சை கற்பூரம், துளசி, ஜாதிக்காய் இந்த 3த்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் இது 3த்தையும் வச்சு ஒரு முடிச்சியாக கட்டி பெருமாளுடைய பாதத்தில் வைங்க. மஞ்சள் நிற துணி கிடைக்காதவங்க வெள்ளை நிற துணியை வந்து மஞ்சள் கலந்த நீரில் வந்து அதை வந்து டிப் பண்ணி அதை காய வச்சு எடுத்துக்கோங்க. அது மஞ்சள் நிற துணியாக மாறிடும். அதில் வந்து கட்டி 3 பொருளையும் கட்டி பெருமாளுடைய பாதத்தில் வைக்கும்போது செல்வத்தை ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை அனைத்தும் அழித்திடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு வழிபாடும் மறக்காமல் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைய முழுவதும் நாளைய முழுவதும் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 5 முறையோ இல்லை ஒரு 10 முறையோ இல்லைன்னா 54 முறை இல்லை 108 முறை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி சொல்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசலை நேரடியாக கோவிலுக்கு சென்று தரிசித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன வழிபாடு எதுவுமே உங்களுக்கு ₹1 கூட செலவில்லாமல் மிகவும் எளிய முறையில் வீட்டிலிருந்தே பெருமாளை மன உருக இந்த முறையில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள் மிகப்பெரிய அற்புத ஒரு அதிர்ஷ்ட பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இது எல்லாமே கண்டிப்பாக செய்ய முடியுங்க. நம்ம மனசை வச்சோம்னா கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் அந்த பச்சரிசி மூட்டையாக கட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள், தீபம் வந்து தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கும் நாளைக்கும் ஏற்றி வைங்க. அந்த அகல் விளக்கில் இருக்கிற அந்த பச்சரிசி மூட்டையை ஏதாவது கால்படாத இடத்துல மரத்துக்கு அடியில் போட்டு மண்ணால் மூடி விட்டுடுங்க. நீங்கள் பெருமாளுடைய பாதத்தில் வச்சுருக்கீங்க பாருங்கள் மஞ்சள் மூட்டை, இந்த ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், துளசி இதை வந்து கேஷ் பாக்ஸில் பணம் வைக்கிற இடத்துல கல்லாப்பெட்டியில் வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு பண வரவை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அல்ல குறையாத அளவுக்கு பணத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால்